ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீயே எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்துறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். எல்லாமே முடிஞ்சிடுச்சு நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கான அதிசயத்தை நான் நடத்தும் போது நீ தகச்சு பிரமிச்சு வியந்து ஆச்சரியப்பட்டு மனமகிழ்ந்து மன நிறைவோட மனசு குளிர்வாக நிற்க தான் போற. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும் போது உன் வாழ்க்கையை நீ கடந்து செல்வது மிக சுலபமானதாகவே இருக்கும். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மனிதர்கள் எப்போதுமே இரண்டே நிறத்தில் உள்ளவர்களாகத்தான் இருக்காங்க. அதாவது வெள்ளை நிறமுள்ள மனசுள்ள தூய்மையான நல்லெண்ணம் கொண்ட மனிதர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற கெட்ட எண்ணமுள்ள கருப்பு நிறம் கொண்ட மனதுள்ள கெட்டவர்கள் ஒரு பக்கம். நீ எப்போதுமே வெள்ளை நிறமான தூய்மையான மனசுள்ள நல்ல புத்தி உள்ள பிள்ளையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே நிறம்னு நான் சொல்கிறது மனிதர்களுடைய உடல் நிறத்தை சொல்லவில்லை, உள்ளத்தின் நிறத்தை தான் சொல்கிறேன். உன் உள்ளமும் எப்போதும் வெள்ளையாக சுத்தமாக நல்ல எண்ணங்களோடு தூய்மையானதாக இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் சிறப்பாக நான் பார்த்துக்குவேன் என் செல்லமே. உன் வாழ்நாள் முழுவதும் நீ எப்போதும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணும்னு முடிவிடு. உன் வாழ்க்கையை ஒரு பட்டாம்பூச்சியை போல வண்ணமயமாக மாற்ற வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்படி அனைத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ நான் எப்போதும் எந்த விதத்திலும் நமக்குள்ள எந்த வேறுபாடும் வித்தியாசமும் இல்லை. ஏன்னா நான் எப்போவுமே உன் பக்கத்தில் தான் இருக்கேன், உன் கூடவே தான் இருக்கேன். நீயும் எப்போதும் என் மனசுக்குள்ளேயே தான் இருக்க. ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் உன் கூடவே தான் நான் இருக்கேன் என் செல்லமே. நான் ஒருபோதுமே உன்னை விட்டு விலகி போனது கிடையாது. உன் நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றத்தான் முயற்சி செய்கிறேன். நீ போகும் பாதையெல்லாம் இனி என்னுடைய வெளிச்சம் பரவும். எப்போவுமே நீ அடுத்தவங்க வாழ்க்கையை உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காம உன் வாழ்க்கை தான் சரியானது சிறந்தது நல்லது நினச்சிக்கிட்டு உனக்கு கிடைச்சது திருப்திகரமாக ஏற்றுக்கிட்டு மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கைக்கு வெற்றி உண்டாகும். எப்போதுமே உன்னை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து நீயாக உன்னை தாழ்வாகவோ தாழ்த்தி கொள்ளவோ வேணாம். உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை விட இன்னொருத்தருக்கு கிடைச்ச வாழ்க்கை சிறப்பானதாக இருக்குது, பெருசாக இருக்குன்னு நீ வியந்து போகாதே என் செல்லமே. நீ சாப்பிட்ற ஒவ்வொரு கவலமும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களும் எல்லாமே என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் சந்தோஷமாக சாப்பிடு. ஒரு நாளும் சாப்பாட்டை வீணாக்காத. உன் கோபத்தை கூட சாப்பாட்டில் காட்டக்கூடாது. எப்போது சாப்பிட்டாலும் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு நிம்மதியாக சாப்பிடும்போது நானே உனக்கு ஆகாரமாய் பலமாய் உனக்கு வலிமையாய் துணையாய் தைரியமாய் இருப்பேன் என் செல்லமே. உன்னால் எந்த உதவியை செய்ய முடிஞ்சாலும் சந்தோஷத்தோடு அதை மற்றவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு முடி. தான தர்மத்தின் வல்லமை என்னங்கிறத நீ உணர்ந்து கொள்ளும்படி நீ செஞ்ச தானத்துக்கும் தர்மத்துக்கும் மிகப்பெரிய நன்மையை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரணும்னா இந்த கற்பனை முழுவதுமாக சரணடைந்து விடு. எந்தவித சந்தேகமோ கேள்வியோ குழப்பமோ கவலையோ இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக செஞ்சு கொடுத்துட்றேன். தீர்க்க முடியாத எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் உனக்கு தீர்த்து வைக்க நான் துணையாக இருப்பேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. இனி எந்த கவலையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழணும். அதுக்கேற்ற எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் அங்கங்கே நிற்கிற புள்ளிகளை இணைச்சு உன்னை ஒரு அழகான கோலமாக அலங்காரமாக மாற்ற வந்துட்டேன். அது தெரியாமல் இது இப்படி நடக்குது அது அப்படி நடக்குதுன்னு நடக்கிற விஷயங்களை தப்பாகவே யோசித்து கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் கண்ணு முன்னால் மகிழ்ச்சியான வாழ்க்கை பறந்து விரிஞ்சு கிடக்க போகுது. இப்போதைய உன்னுடைய போராட்டம் எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் சந்தோஷமான இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். உன் வாழ்க்கைங்கிறது அற்புதமானதாக அழகானதாக மாறப்போகுது.
மற்றவங்க எதையாவது செய்யும்போது, மற்றவங்க தவறோ தீங்கோ துரோகமோ பாவமோ செய்யும்போது அது அவர்களை மட்டும்தான் பாதிக்கும். உன்னுடைய சொந்த செயல்களும் நீ யோசிக்கிற விதமும் தான் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே அடுத்தவன் என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுக்காம எல்லா விதத்திலும் நீ சரியாக இருக்க பழகு. இப்போது பொறுமையிலிருந்து அவசரப்பட்டு கவலைப்படாம எல்லாவற்றையும் நிதானமாக எதிர்கொள்ள தயாரான ஆளாக நீ இருந்தினா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். என் அன்பு குழந்தையான உன்னை நான் மிகவும் நேசிக்கிறதால உனக்கு அழகான எதிர்காலத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் விரைவில் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில அன்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. உன் மனசுல இருக்க பயமும் கவலையும் நீங்கும்படி நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு உதவிகளை செய்து தருவேன்.